வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இஞ்சி மிட்டாய் எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இஞ்சி மிட்டாய்னா நம்ம எப்பவுமே கடையில தான் நம்ம அதை வாங்கி சாப்பிடுவோம். நம்ம வீட்லயே அதை ஈஸியா ரொம்ப பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம கடையில வாங்குற மாதிரியே ஒரு டேஸ்ட் இருக்கும். மழை காலத்துக்கு அது ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டே இன்கிரீடியன்ஸ் தான், இஞ்சி, சுகர், ரெண்டு தான். ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, ஈஸியாக யாருனாலுமே பண்ணிடலாம். அந்த இஞ்சி மிட்டாய் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த இஞ்சி மிட்டாய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 200 கிராம் இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன், 300 கிராம் சுகர் எடுத்து வச்சிருக்கேன், வாசனைக்கு கொஞ்சமா ஏலக்காய். நான் சுகரோட சேர்ந்து பொடிச்சு வச்சிருக்கறதுனால நிறைய அளவு இருக்கு. நீங்க ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க போதும். நம்ம இஞ்சி மிட்டாயின்னு சொல்லலாம், இஞ்சி மரப்பான்னு சொல்லுவாங்க, ஜிஞ்சர் கேண்டின்னு சொல்லலாம். நம்ம சின்ன வயசுலலாம் அந்த ஸ்கூல் பக்கத்தில் உள்ள கடைகளெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம். இப்போ இது ரொம்ப தேவை. ஏன்னா இப்போ தீபாவளி நேரம் நம்ம எல்லா ஸ்வீட்டும் சாப்பிடுவோம், நம்மளுக்கு செரிமான பிரச்சனை வரும். ஸோ இஞ்சி மிட்டாய் நம்ம நிறைய சாப்பிட்டப்பறம் இந்த இஞ்சி மிட்டாய் சாப்பிட்டா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது மழை காலம் குளிர்காலம் ரொம்ப நல்லது. இதை வீட்டிலே செய்து நம்ம அட்டேட்டட் கண்டெய்னரில் வச்சு நம்ம பசங்களுக்கு தரலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 200 கிராம் இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா தண்ணிலாம் எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா தண்ணிலாம் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் ஸ்டவ்ல வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க அந்த இஞ்சி மிக்ஸை உள்ள சேர்த்துக்கலாம். அந்த நெய்யோட சேர்த்து அதை நல்லா கிளறிட்டே இருக்கணும். இதில் உள்ள நீர்த்தன்மைலாம் போகணும். அதுக்கு பதில் நம்ம சுகர் சேர்ப்போம். இப்போ நார் நாரா இல்லாத இஞ்சி தான் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் மாவு இஞ்சி மாதிரி இருக்கும்ல, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா நம்ம அதை கிளறிக்கிட்டோம். அதில் உள்ள நீர்த்தன்மைலாம் போயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நீர்த்தன்மைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 300 கிராம் சுகரை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு பெரியவங்க தான் சாப்பிடுவாங்க, சின்ன பசங்க சாப்பிடாது அப்படின்னா கொஞ்சம் சுகரை கம்மி பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சுகர் சேர்த்தோன்னே சுகர் கரையும் போது கொஞ்சம் நீர் விடும், ஒன்றும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம அந்த பதம் வர வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிட்டே இருக்கும். சுகர் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி நல்லா தண்ணியா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம மீடியமா வச்சுட்டு அதை நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம அதை தொட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு லைட்டா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வருது பாருங்க. ஒரு லைட்டா வருது. ஆனா நல்லா திக்கா வரணும். இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு தானே வருது, அப்படி இல்லை, கொஞ்சம் நல்லா அப்படி இழுத்து திக்கா வரணும். அது வரைக்கும் நம்ம இதை கிளறிட்டே இருக்கணும். ஃப்ளேமை ஸ்லோவா வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு அந்த முருகிடக்கூடாது நமக்கு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை கிளறி இருக்கோம். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 12 மினிட்ஸ் ஆகுது. இப்போதான் பதம் வர்ற மாதிரி இருக்கு. நம்ம பார்க்கலாம், கையில தொட்டு பார்த்து அதுக்கு நம்ம தண்ணியில ஊற்றி பார்க்கலாம். பாருங்க, முன்ன 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. இப்போ பாருங்க அப்படி சப்புன்னு ஒட்டி இழுத்தாக்குல வரும். தெரியுதா? இந்த மாதிரி இதை நம்ம லைட்டா தண்ணியில ஊற்றியும் பார்க்கலாம். நம்ம தண்ணியில எடுத்து ஊற்றி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் அதை ஆறட்டும். ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க.
வாரிட்டு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள். நம்ம இந்த அதிரசத்துக்கெல்லாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான், அந்த பாகு தான், அந்த பாதம் பார்க்கணும். நல்ல உருண்டை இந்த மாதிரி வந்துட்டு பாருங்கள். முதல்ல நான் ஊற்றி பார்க்கும்போதெல்லாம் கரைஞ்சிட்டு, இப்போ வந்து நல்ல அப்படி உருண்டு வந்துட்டு. இதுதான் போதும். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். நான் வந்து ஒரு பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு லெவல் பண்ணி விட்டுருவோம். எந்த சைஸ் நம்மளுக்கு தடிமான வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம லெவல் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு நம்ம வச்சுக்கலாம். ஒரு 10-20 மினிட்ஸ் அதை காயட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆனோடனே அதை கீத்து போட்டு வச்சிடலாம். இல்லைன்னா ரொம்ப காஞ்ச பிறகு நம்மளுக்கு வந்து அது வந்து வெட்டுறதுக்கு முடியாது. இப்போ லைட்டாக அதை நம்ம கட் பண்ணி எந்த ஷேப்புக்கு வேணுமோ அப்படியே லைட்டாக கீத்து போட்டு வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா காஞ்சிட்டு பாருங்க. நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். ஏன் நம்ம போட்டு கடையிலே வாங்கிட்டு நல்ல ஹெல்த்தியான இஞ்சி மரப்பா நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம சாப்பிட்டோன்னே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லது, நமக்கு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இதை இப்போ பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்பொழுது சுவையான இஞ்சி மிட்டாய் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நல்ல ஹைஜீனிக்காக எந்த கலப்படம் இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து இந்த மழை காலம் குளிர்காலங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் டின்னர், ஆஃப்டர் லஞ்ச் ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம வாயில் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், த்ரோட்டில் எந்த இன்ஃபெக்ஷனும் வராது, சளி பிடிக்காது, டைஜஷன் ப்ராப்ளம் வரும். மழை காலங்களால் நிறைய செரிமான ப்ராப்ளங்கள் வரும். ஸோ அதெல்லாம் வரவே வராது. எப்போவுமே நீங்கள் இது வீட்டில் செஞ்சு ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கோ நமக்கோ எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நார் இல்லாத இஞ்சியாக பார்த்துக்கோங்க. என்னோட இஞ்சி கொஞ்சம் நார் இருந்ததுனால லைட்டாக நாராக தெரிஞ்சுது. நார் இல்லாத மாவு இஞ்சி கிடைக்கும். எனக்கு இப்போ அது கிடைக்கலங்கிறதுனால இதை வச்சு பண்ணிட்டேன். மாவு இஞ்சி வாங்கி கொஞ்சம் இலை இஞ்சி மாதிரி வாங்கி நம்ம பண்ணான்னு வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் நல்லா கரெக்டாக, நல்லா திட்டமாக நல்லா இருக்குது. நல்ல காரமாக, ரியல் காரம். இப்போ கடையில் வாங்குறதுலாம் அந்த கெமிக்கல் சேர்ப்பாங்க சுள்ளுன்னு அந்த காரம் வர்றதுக்காக. அந்த மாதிரி இல்லாமல் ரியல் காரமாக நம்ம நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்றில் தான் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.